போனதுக்காக கை தட்டுறீங்களா? பத்திரமா திரும்பிட்டேன்னு கை தட்டுறீங்களா? அப்படின்னு. பத்திரமா திரும்பிட்டேன்னு மோடி சொன்னா அதுக்கு என்ன பொருள்? ரொம்ப சட்டிலான விஷயம். மோடி எப்போதுமே எப்படின்னா, ரொம்ப பாயிண்ட் பிளாங்க்கா ஓப்பனாவே பேச மாட்டார். ஓப்பனா பேசி புரிய வைக்கிறத காட்டிலும், சட்டிலா பேசி உணர்த்துவது தான் மோடியோட ஸ்டைல். இப்ப ராகுல் காந்தி கேரளால அந்த தொகுதியில வயநாட்ல போட்டியிடுறதுன்னு அவர் முடிவு பண்ணப்போ, மோடி அத எப்படி சொன்னார் அப்படின்னா பொதுக்கூட்டத்தில, "பெரும்பான்மையினர் சிறுபான்மையினராக இருக்கிற தொகுதியை ராகுல் தேர்ந்தெடுத்துள்ளார்" அப்படின்னார். அதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல நான் போனதுக்காகவா, இல்லாட்டி போயிட்டு பத்திரமா திரும்பி வந்ததுக்காக கை தட்டுறீங்களா? அப்படின்னு கேட்டார். அப்பத்தான் ரொம்ப நுட்பமாக கவனிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், சர்வதேச நோக்கர்கள் டக்குன்னு முழிச்சுக்கிட்டாங்க. இவர் என்னமோ ஒண்ணு இண்டிகேட் பண்றாரு. இதே நாள்ல தானே இங்க இத்தன சம்பவம்லாம் நடந்தது. அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் என்ன? இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணா என்ன இருக்கும்? இது சம்பந்தப்பட்ட டாக்ஸ் நெறைய போயிட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில, இன்னொரு சம்பவம் நடக்குது. இந்த மாசம் 18ஆம் தேதி டாக்கால இருக்கக்கூடிய ஹஸ்ரத் ஜலால் சர்வதேச விமான நிலையம். அந்த விமான நிலையத்தில இந்த மாசம் 18ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணி வாக்குல திடீர்னு ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. விமான நிலையத்தினுடைய கேட் நம்பர் 8 அத ஒட்டுன பகுதி ஃபுல்லா கார்கோ ஏரியா. சரக்குகள்லாம் பத்திரமா வச்சிருக்கிற இடம். விமானத்தில போக வேண்டிய சரக்குகள், விமானத்திலருந்து வந்து இறங்கிய சரக்குகள், எல்லாரும் இருக்கக்கூடிய அது அத்தனை பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது.